அஜித்குமாரின் மறைவுக்கு சாரி சொல்லிவிட்டால் போதுமா? தமிழக முதல்வர் நேரில் சென்றிருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். சிங்கார சென்னையின் அடிப்படை வசதிகளை எல்லாம் நாங்கள் மேம்படுத்தி விட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் இதை போல ஒரு சாதாரண மழைக்கு கூட ஒரு மாணவர்கள் கூட பாதுகாப்பாக சாலையில் நடமாட முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ எல்லோரும் நல்ல ஆட்சி நடப்பதை போல ஒரு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் இன்னைக்கு வீடு வீடா போறாரு, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றாரு. ஆனா அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட கேட்டு டாஸ்மாக் கடை மூடுறேன்னு சொன்னீங்களே, மூடுனீங்களான்னு அந்த வீட்டு அம்மா கேட்டா என்ன செய்வாரு? 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னேமே, சொன்னீங்களே, கொடுத்தீங்களான்னு கேட்டா என்ன சொல்வாரு? அந்த வீட்டு தம்பி கல்வி கடன் நீக்கிறேன்னு சொன்னீங்களே, செய்யலையேன்னு கேட்டா இவர் என்ன சொல்லுவாரு? அதே மாதிரி மாசம் கரண்ட் ரீடிங்னு சொன்னீங்களே, எங்க பழைய பென்ஷன் எங்கன்னு அந்த வீட்டில் உள்ள பெரிய ஐயா கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆக இவங்க எதையுமே சரியா செய்யல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கூலி படையை வைத்து கொலை செய்வது அதிகரித்து வருகிறது. இந்த அளவுக்கு பத்திரிகை திறந்த பள்ளி மாணவனை கடத்துறாங்க. காணாம போன மாணவன் கொலை உள்ளப்பட்டு ரோட்ல வீசப்படுகிறார்கள். பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிறார்கள் குழந்தைகள். ஆக எல்லா விதத்திலும் பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் ஓரணியில் தமிழ்நாடு, நாங்கள் எல்லாம் வீடு வீடா போவோம், 30% சேர்ப்பெல்லாம் என்னமெல்லாம் அது உங்களுக்கு உதவாது. மக்கள் எல்லோரும் பெருங்கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக திராவிட மாடல் அரசு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்களை சந்திப்பதற்காக தமிழகம் முழுவதும் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு பக்கபலமாக இருக்கும். ஆக வருங்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை நிலவுகிறது. வெறும் பிரச்சாரம் என்பது வாழ்க்கை அல்ல, வெறும் பிரச்சாரம் என்பது அரசியலும் அல்ல, ஆட்சியும் அல்ல. அப்படிதான் நடத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சரியான வாழ்க்கையை கொடுப்பதுதான் அரசாங்கம். ஆக இவங்க பிரச்சாரத்திலே இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த தேர்தலை பற்றி தான் இவங்களுக்கு கவலை, மக்களை பற்றி கவலை இல்லை. 2026 பற்றி தான் கவலை, மக்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் இவர்கள் கவலைப்பட்டாலும் இவங்களை கவலை அடைய செய்வதுதான் 2026 இருக்கும். வீடியோ எடுத்த தம்பிக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தம்பி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு பாதுகாப்பை மட்டும் நான் கேட்கல, இதில் சம்பந்தப்பட்ட அனைவருமே மிரட்டப்படுகிறார்கள். மிரட்டுறது யார்? ஒரு கேள்வி. இன்னொன்று, யார் அந்த சார்னு நம்ம என்னமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்துல யார் அந்த சார் இந்த காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி அவரிடம் இருந்து உண்மையை வர வைக்க வேண்டும் என்று அந்த அஜித்குமாரை கடுமையாக தாக்க சொன்ன சார் யார்? சென்னையில் இருந்துதான் அவர்களுக்கு பறந்திருக்கிறது ஆணை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் யாரின் நடவடிக்கையின் பேரில், யாரின் ஒப்புதலின் பேரின், யாரின் அறிவுறுத்தலின் பேரின் நான் கேட்கிறேன், எல்லா செயின் திருடுக்கும் இவ்வளவு கடுமையா அவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்றாங்களா? அந்த எனக்கு உண்மையிலே அந்த இதயம் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நிறுத்தக்கூடிய இதயம் கிடையாது, ஈந்து போன இதயமும் கிடையாது. 25 வயதுல ஒரு வீரியமாக அடித்து கொண்டிருக்கின்ற இதயம் நிறுத்தப்படுகிறது என்றால் அப்ப எவ்வளவு கொடுமை அந்த உடம்பு அனுபவித்து இருக்கும். இவ்வளவு கொடுமைய ஒரு சந்தேகத்திற்குரிய நபர், சந்தேகம்தான், ஆக விசாரணை தான். அதுக்கு போய் எனக்கு நீதிபதி சரியா கேட்டிருக்கிறாரு. எந்த விசாரணையும் காவல் நிலையத்துக்குள்ள ஏற்படல, ரோட்ல பண்ணிருக்கீங்க, பின்னால போய் அடிச்சிருக்கீங்க. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல? நான் கேக்குறேன், சாரி போதுமா? எவ்வளவு வேதனையான ஒரு விஷயத்த அன்னைக்கு மட்டும் இல்ல, இப்ப தேனியில என்ன ஒரு சம்பவம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் உண்மை வெளிவருகிறதா? இல்லை என்றால் அடித்து உண்மைக்கு புறம்பான, இவர்கள் காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுவதற்காக அப்பாவிகள் அடித்து உண்மையை கக்க வைக்கிறார். உண்மை என்று பொய்யை சொல்லி இவர்கள் உண்மை என்று உருவகப்படுத்துகிறார்களா? உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறார்களா? தமிழகம் முழுவதும் இது ஒரு மாடலாக இருக்கிறதே என்று மிக மிக கவலையாக நமக்கு இருக்கு. கேட்கிறேன், முதலமைச்சர் நேரா போயிருக்கணும். நீ அங்க போனியா இங்க போனியான்னு கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் நேரா போறது, முதலமைச்சர் நேராக போவதை எது தடுத்தது? அது மட்டும் இல்ல, இன்னொரு தலைவர், இப்போ தாவேகா தலைவர் தம்பி போயிருக்காரு.
அதை வந்து ஒரு ஸ்டண்ட்னு சொல்ற அளவுக்கு கீழ்த்தரமா போய் கொண்டிருக்காங்க. ஒரு தலைவருக்கு அவங்களுக்கு பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், போயிருக்கணும், எல்லா தலைவர்களும் போயிருக்கணும். அதனால முதலமைச்சர் போயிருக்கணும் கட்டாயம். ஏன் போகல? தொலைபேசியில சாரி சொன்னா எவ்வளவு பெரிய இழப்பு. ஆக மிக இலகுவாக சர்வசாதாரணமா சாரி சொன்னா போச்சா? இதே இது நீங்க தூத்துக்குடியில முன்னால என்ன சொன்னீங்க? ராசா பேசின மாதிரி ஒரு காணொளி வருது பாருங்க. இது அதிகாரிகள் மேல குறை சொல்ல விட முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு. அப்போ எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது முதலமைச்சர் பொறுப்பு, இவங்க ஆட்சி செய்யும் போது அதிகாரிகள் பொறுப்பு. இது என்னென்ன இவங்க எல்லாம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.